கம்பு லட்டு பண்ணுறதுக்கு நான் 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணிலாம் வடிச்சிட்டு நிழல்லே காய போட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்திருக்கேன். இதை நான் காட்டலைங்க. ஏன்னா வீடியோ எல்லாம் ஃபுல்லும் நான் காட்டினா வீடியோ லென்த்தியாக போகும். அதனால் நான் காட்டலை. நல்லா கழுவிட்டு நான் சொன்ன போல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி ஒரு அகலமான ஃபேன் எடுத்துக்கோங்க. அதில் கம்பை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கம்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. நம்ம வறுக்கும் போதே நல்லா கம்மன்னு நல்லா கம்பு வாசனை தூக்கி கொடுக்குங்க. அந்த டயத்தில் நீங்கள் எடுத்துடணும், வாசனையாக இருக்கும்போதேவும். கம்பு ஆறிடுச்சுங்க. இதில் ஏலக்காயும் போட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கும் நைஸாக பொடிச்சிடும். இப்போ இதை நம்ம அரைச்சி சலித்து எடுத்துட்டேங்க. இவ்வளோ தான் இருக்குது வேஸ்ட்டு. ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மறுபடியும் இதில். ஏன்னா நம்ம மிஷினில் கொடுத்தா நல்லா சலித்து கொடுத்துருவாங்க. நம்ம மிக்சியில் சலிக்கும் போது எப்படினாலும் தரித்தரியாக தான் இருக்கும். அப்போ இன்னும் கூடி நம்ம ஒரு தடவை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம், மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அடித்து எடுத்துகிட்டு நம்ம சலிக்க வேண்டாம், அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சலித்ததை தான் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம அரைக்க போகிறோங்க. அப்போ கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துறோம். அதனால் இப்போ நம்ம வீட்டில் செய்கிறதுனால இந்த மாதிரி சலிச்சுட்டு ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் போட்டு 2வது அடித்து எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி அடுத்து சலிக்க வேண்டாம். நம்ம அப்படி லட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ இதை நல்லா நம்ம அடித்து எடுத்துக்குவோம். பொடிச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குது. நல்லா வறுத்து பொடிக்கவும் கம்மன்னு மணக்குது. ஏலக்காய்லாம் போட்டு நம்ம பொடிச்சோம் பார்த்தீங்களா, அதனால் ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. நான் 1 கப் துருவின வெல்லம் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கோங்க. அதிலே 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம கரைச்சிக்கலாம். நான் தூசி ஒன்றும் இல்லைனாலும் அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வெல்லம் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வெல்லம் இந்த மாதிரி தண்ணி பாகு ஒன்றும் வேண்டாம். இந்த மாதிரி வெல்லம் கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டிட்டு பாகு காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம பாகு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த வெல்லத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. எண்ணெய் நெய்னாலும் தடவுங்க. நமக்கு நல்லெண்ணெய் தான் உடம்புக்கு நல்லதுங்க. நமக்கு லட்டு பெருசாக சிறுசாக எவ்வளோன்னு நம்ம பிடிச்சிக்கலாம். சரிங்களா, பிடிச்சு வச்சுக்கலாங்க. லெமன் சைஸ் அளவுக்கு பிடிச்சாலே போதும். இதே போல் இருக்கிற நம்ம பிடிச்சு எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துட்டோங்க. அருமையாக வீட்டிலே நம்ம இந்த மாதிரி கம்பு இருந்தால் நீங்கள் முதல் நாள் எல்லாம் இந்த மாதிரி கம்பு கழுவி காய போட்டு நல்லா எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மறுநாள் ஈஸியாக டக்குன்னு செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கூட ஒரு டப்பாயில் போட்டு வச்சுக்கிட்டிங்களாக்கும் அது வாட்டில் இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு கூட வெளியில் வச்சு குட்டீஸுகளுக்கு கொடுக்கலாங்க. ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் வெளியில் எப்பயும் ஸ்நாக்ஸ் வேறு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இடையிலே நம்ம இந்த மாதிரி வீட்லேயும் கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் வச்சுட்டு ஒன்று நீங்கள் கொடுக்கலாங்க. டெய்லி ஒன்று கூட வச்சு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லதுங்க கம்பு லட்டு. பிள்ளைகளுக்கு பசங்களுக்குமே நம்ம கொடுக்கலாம். பொம்பளை பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, பசங்களுமே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். டீ குடிக்கிற டயத்தில் ஒன்று கையில் கொடுத்து சாப்பிட சொல்லலாங்க. நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட வச்சு பழக்கம் பண்ணலாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போனால் கூட சில்ட்ரன்ஸுக்கு வேறு எதனாலும் ஒரு ஸ்நாக்ஸ் பழங்கள் வைக்கிறப்போ இதே ஒரு நாள் நம்ம கேப்பு இடையில ஒரு நாள் பழம், ஒரு நாள் இந்த மாதிரி லட்டு கூட நீங்கள் கொடுத்து விடலாங்க ஸ்நாக்ஸாக. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். ஈஸி தான். கம்பு லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. நம்ம அதை செஞ்சு பார்த்துட்டாலே இவ்வளோ தானு உங்களுக்கே தோணுங்க.
நீங்கள் மொத்தமாக ஒரே நாளில் செய்யாமல் மறுநாள் நாளை செய்யணுன்னா இந்த மாதிரி காய போட்டு ஃபேன் கடியில் ஒரு டவலில் தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு ஃபேன் கடியில் டவலில் போட்டுட்டு மறுநாள் நீங்கள் காலையில் எடுத்து செய்யலாம். ஈஸியாக இருக்கும். கழுவி நீங்கள் டப்பாயில் கூட நீங்கள் கம்பு வச்சுருந்தாலும் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. கம்பு லட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. செஞ்சு பார்த்தா இவ்வளோ தானான்னு தோணும் உங்களுக்கே. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.